இந்த வயலில் இது நாள் வரைக்கும் எடுத்ததுலேயே இப்போ எடுத்தது தான் ஹையஸ்ட் ஈல்டு. இந்த வீடியோவில் 900 மல்லிகை செடியில் ஒரு நாளில் அதிகபட்சமாக 55 கிலோ மல்லிகை வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த 900 செடியும் நம்ம கவாத்து பண்ணதுலேருந்து, அதாவது அதை வெட்டி விட்டதுலேருந்து அதோட ஃபஸ்ட்டு பேட்ச் பூ எடுத்த வரைக்கும் இப்போ அந்த செடியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த செடியெல்லாம் வெட்டி விட்டு சரியாக 10 நாள் கழித்து நம்மளோட மருந்தை கம்ப்ளீட்டாக ஊற்றியாச்சு. செடியில் இருந்த அரும்பெல்லாம் நல்ல பெருவெட்டாக மாறி இருந்தது. எங்களால் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. நீங்கள் பார்க்கறதுக்காகவும் நான் இந்த வீடியோவிலே ஆட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ காலையில் 6 மணிக்கு எடுத்தது. இந்த வயலில் இப்போ நாம் எடுத்திருக்கிற இந்த 55 கிலோ தான் இந்த வயலில் இது வரைக்கும் வந்ததுலேயே ஹையஸ்ட் ஈல்டு. இந்த பேட்சை ஃபுல்லாக எடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு மருந்தை நம்ம ஊற்றியாச்சு. சரியாக போன மருந்துக்கும் இந்த மருந்துக்கும் இடையில 20 நாள் கேப்பு. 15லேருந்து 20 நாளுக்கு ஒரு தடவை நம்ம மருந்தை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்மளும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே செடி தான் இப்போ அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்களே பார்க்கலாம். இதே மாதிரி உங்களோட செடிலையும் அடுத்தடுத்த பேட்ச் மல்லிகை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மறக்காமல் ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பை.